12,381 கோடி ரூபாய் குத்தகை பாக்கியை செலுத்தாத கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப்புக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு கடந்த 1945ஆம் ஆண்டு சுமார் 160 ஏக்கர் இடத்தை 99 ஆண்டுகள் குத்தகை அடிப்படையில் சென்னை மாகாண அரசு வழங்கியது. ஆனால் சந்தை மதிப்பு அடிப்படையில் 1970 முதல் குத்தகை தொகையை சென்னை மாவட்ட நிர்வாகம் உயர்த்தியது. இதனை எதிர்த்து ரேஸ் கிளப் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 12,381 கோடியை 2 மாதங்களில் செலுத்த ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. குத்தகை பாக்கியை செலுத்த தவறினால் ரேஸ் கிளப் நிர்வாகத்தை வெளியேற்றிவிட்டு நிலத்தை கையகப்படுத்தவும் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்த உத்தரவுக்கு பிறகும் வரி பாக்கியை செலுத்தாத காரணத்தால் குத்தகையை ரத்து செய்து ரேஸ் கோர்ஸ் கிளப்புக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். ரேஸ் கிளப்பின் பிரதானமான நுழைவு வாயிலில் சீல் வைக்கப்பட்டதற்கான பதாகை அமைத்ததோடு பாதுகாப்பு பணியில் போலீசார் நிறுத்தப்பட்டனர். மேலும் பணிக்கு வந்திருந்த ஊழியர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு நுழைவு வாயிலில் நிறுத்தப்பட்டனர். வருவாய்த்துறையினர் சீல் வைத்தது குறித்து தங்களுக்கு ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று ஊழியர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு எதுவும் மெசேஜ் எதுவும் கொடுக்கலங்க. என்ன நடந்துட்டு இருக்கு தெரியல. உள்ள வேலை பார்க்குறோம். ஆமாம், எங்களுக்கு காரணம்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. நாங்கள் உள்ளே வந்து திடீர்னு வந்து கிளப்பில் வந்து போலீஸ் இருந்தது, எங்களை விடலை. எங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கப்போர்டு வச்சுருக்கோம், அதுலேருந்து எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துவிட்டோம். அதாவது நாங்கள் ஸ்விம்மிங் போவோம், டெய்லி ரெகுலர் ஸ்விம்மிங் வாக்கிங் எல்லாம் போவோம். இப்போ இன்றைக்கி எதுவுமே பண்ணலை. திடீர்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 8000 மெம்பர்ஸ் மேலே இருக்கோம். இங்கே கிண்டி ரேஸ் கிளப்புக்கு 160 ஏக்கர் 86 சென்ட் நிலத்தை 1946ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாகாண அரசு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கியது. ஆண்டுக்கு 614 ரூபாய் 13 காசுகள் குத்தகை தொகையாக நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த குத்தகை காலம் வரும் 2044ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் 1970 முதல் குத்தகையை உயர்த்த வருவாய்த்துறை நோட்டீஸ் அனுப்பியது. ஒப்பந்தத்தில் குத்தகை தொகை உயர்த்துவது தொடர்பாக எந்தவித பிரிவும் இல்லை என ரேஸ் கிளப் பதிலளித்தது. இருப்பினும் விளக்கத்தை நிராகரித்த அரசு 730 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ரேஸ் கிளப் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 12,381 கோடி குத்தகை பாக்கி செலுத்தாத சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப்புக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்து வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.